எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நமது வீடியோவில் ஜனவரி 25, 26 இந்த 2 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ஸோ நம்ம பிரிட்டிஷ் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 இயர்ஸ் கிட்ட இருந்தோம். அவங்க அடிமைத்தனத்துலேருந்து நம்ம மீண்ட ஒரு நாளாக தான் இந்த ஜனவரி 26 நம்ம எவ்ரி இயர் செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இன்னைக்கு ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கிறதே கிடையாது, உங்களுக்கு சொல்ல போகிறது கிடையாது குவாட். ஏன்னா இந்த டேவே இந்தியாவில் உள்ள எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷன் தான். 200 வருஷம் ஒரு நாட்டுடைய அடிமைத்தனத்துலேருந்து ஒரு நாட்டோட நம்மளோட வளத்தை எடுத்துக்கிட்டே நம்மளே அடிமையாக்க வச்சிருந்தாங்க. ஸோ அவங்களோடதுலேருந்து நிறைய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறமா நம்ம மீண்ட ஒரு நாள் தான் இந்த ஜனவரி 26 அப்படிங்கிறது. ஸோ அப்போ நீங்க தொடர்ந்து முயற்சி, எல்லா ஸ்ட்ரகிளையும் நீங்க தாண்டி தொடர்ந்து முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கடைசியில் உங்களுக்கு வெற்றி அடையும் அப்படிங்கிறதுக்கு இந்த ரிபப்ளிக் டே அப்படிங்கிறது மிகப்பெரிய உதாரணம். சரியா? ஏன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா குடியரசு அடைந்தது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம எத்தனையாவது லார்ஜஸ்ட் எக்கனாமியாக இருக்கோம்? 4th லார்ஜஸ்ட் எக்கனாமியாக இருக்கும். ஸோ பிரிட்டனோட ஒப்பிடும்போது பிரிட்டனுக்கு முன்னாடி தான் நம்ம இருக்கோம். பிரிட்டன் நமக்கிட்டே 200 இயர்ஸ் சுரண்டி வாழ்ந்தாங்க. அவங்கள விட நம்ம இப்போ குழந்தை மாதிரி தான். நம்ம 77 இயர்ஸ் தான் ஆகுது ரிபப்ளிக் டே ஆகிய. நமக்கிட்டே 200 வருஷம் சுரண்டி வாங்கினவங்க பிரிட்டன் இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி நம்ம லார்ஜஸ்ட் எக்கனாமியா இருக்கிறோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம்தான். அதுக்கு நீங்க எல்லாருமே ப்ரௌடா ஃபீல் பண்ணணும். நம்ம நாட்டை அதுக்கு இடையில ஏழையா இருக்காங்க, இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்க அப்படின்னு குறை சொல்லாம கொஞ்சம் நம்ம நாட்டை பத்தி செலிப்ரேட் பண்றதுக்கு ஒரு சில காரணங்களை நீங்களும் உருவாக்கிக்கோங்க. சரி, இப்போ நம்ம இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ரிவிஷன் 24th ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் தனியார் செயற்கைக்கோள் ஆலை எங்கு அமைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆந்திரா. முக்கிய மந்திரி சேகத் யோஜனா திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஸோ ஆன்சர் பஞ்சாப். 2026 ஆண்டுக்கான ஆசிய உற்பத்தி குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 6வது இடம். அடல் விச்சல் அக்ரகாமி அசாம் திட்டம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் ஆராய்ச்சி மாணவர்கள். பிரதமர் ஸ்வாநிதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2020 ஆண்டு. தேசிய சுற்றுலா தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜனவரி 25. தமிழக அரசு பணிகளில் நேரடி பணி நியமனத்தில் எத்தனை சதவீத இடங்கள் தமிழ் வழியில் படித்தோருக்கு முன்னுரிமை அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது? ஆன்சர் 20%. சுகன்யா சம்ருதி யோஜனா தொடங்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது? ஆன்சர் 11 ஆண்டுகள். இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேவோட ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன டே அப்படின்னா ஓட்டர்ஸ் டே. நேஷனல் ஓட்டர்ஸ் டே ஜனவரி 25 செலிப்ரேட் பண்றோம். தேசிய வாக்காளர் தினம். ஏன் இந்த ஜனவரி 25 நம்ம செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் தொடங்கப்பட்டது இந்த ஜனவரி 25 தான் தொடங்கப்பட்டது, 1950. அதுக்கு அடுத்த நாள் தான் நம்ம குடியரசு தினமா செலிப்ரேட் பண்றோம். சரியா? ஜனவரி 25, 1950 இந்திய தேர்தல் ஆணையம்ங்கிறது தொடங்கப்பட்டது. இந்திய தேர்தல் ஆணையம் பத்தி ஆர்டிகல் இந்திய அரசமைப்பு சட்டத்துல எந்த ஆர்டிகல்ல குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா 324ல குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் பிரச்சாரம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2015 ஜனவரி 22ஆம் தேதி தான் இந்த பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் அப்படிங்கிற ஒரு திட்டம் தொடங்கினாங்க. அதாவது இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா பாலின சமத்துவத்தை மேம்படுத்துற வகையில் பெண் குழந்தைகள் பிறப்பு வகத்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற வகையில தான் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருப்பாங்க. பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிக்கிறது, அதன் மூலமாக பாலின சமத்துவத்தை குறைக்கிறது, அதாவது பாலின சமத்துவத்தை ஏற்படுத்துறது. நெக்ஸ்ட் அவங்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது பெண் குழந்தைகளுக்கு. இதுக்கெல்லாம் தான் இந்த பேட்டி பஜாவோ பேட்டி பதாவோ அப்படிங்கிற பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிப்போம் அப்படிங்கிற திட்டமானது லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக தான் சுகன்யா சம்ருதி யோஜனா அப்படிங்கிறதும் தொடங்கினாங்க சேம் டேட்ல அப்படின்னு சொல்லி நம்ம பெண் குழந்தைகளுக்கான சேமிப்பு திட்டம் பத்தி லாஸ்ட் ஜனவரி 24 நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்திருப்போம். இப்போ ஏன் இந்த ஸ்கீமை பத்தி பாக்குறோம்னா குடியரசு தினம் செலிப்ரேட் பண்றோம் இல்லையா ஜனவரி 26. இந்த வருஷம் 77வது குடியரசு தினம் செலிப்ரேட் பண்றோம் இல்லையா. இதையொட்டி திரௌபதி முர்மு அவர்கள் பேசினப்போ நிறைய விஷயம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கு, அதாவது நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று. அதனால அதை பார்த்துடலாம். கவனிங்க, 77வது குடியரசு தினம் செலிப்ரேட் பண்றோம் இந்த வருஷம் ஜனவரி 26. என்ன தீம் அப்படின்னா 150 இயர்ஸ் ஆஃப் வந்தே மாதரம். அதாவது இந்திய தேசிய பாடல் தான் வந்தே மாதரம்.
அது வந்து 1875 இயற்றப்பட்டது பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்களால. ஸோ அது இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதை செலிப்ரேட் பண்ற வகையில தான் இந்த ஒரு தீமை வந்து இந்த வருஷம் அமைச்சிருக்காங்க, அதாவது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் அடைந்தது. 1950 ஜனவரி 26 நம்ம இந்திய அரசமைப்பு சட்டம் அப்படிங்கிறது அமலுக்கு வந்தது. நெக்ஸ்ட் நம்ம அதே டேட்ல தான் நம்ம என்ன டே செலிப்ரேட் பண்றோம், குடியரசு தினமும் செலிப்ரேட் பண்றோம். அடுத்து இதை பத்தி பேசினப்போ குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பெண்களுடைய முக்கியத்துவம் பத்தி பேசியிருப்பாங்க. போன வருஷம் ஒரு நாள் உலகக்கோப்பை போட்டியில இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாம்பியனா இருக்காங்க. அதே மாதிரி பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில இந்திய மகளிர் அணி வந்து சாம்பியனா இருக்கு. ஒரு நாள் உலகக்கோப்பை போட்டி, பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான T20 உலகக்கோப்பை போட்டி, ரெண்டுலையுமே இந்தியா வந்து சாம்பியன். அடுத்து நம்ம நாட்டுல பஞ்சாயத்து ராஜ் அமைப்புல பாத்தீங்கன்னா 46% பெண்கள் வந்து பிரதிநிதிகளாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ மக்களவை இருக்கு இல்லையா, மக்களவையில இந்த லோக்சபா எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி மக்களவைக்கு தேர்வாகிறாங்க இல்லையா MP, அதே மாதிரி மாநிலங்களுக்கு தேர்வாகிறாங்க இல்லையா MLA. இந்த MP MLAக்கள்ல பாத்தீங்கன்னா 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு வழங்குறதுக்காக 2023 பெண்கள் இடஒதுக்கீடு சட்டம் அப்படிங்கிறது இயற்றிருப்பாங்க. இது 2029 வந்து அந்த எலெக்ஷன்ல அமலுக்கு வரும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதோட காலங்கிறது 15 இயர்ஸ்க்கு இருக்கும் அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் இந்த பெண்களுக்கு இடஒதுக்கீடு. அடுத்து பெண்களை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிப்போம் அப்படிங்கிற திட்டம். இது 2015 ஜனவரியில் லான்ச் பண்ணியிருப்பாங்க. நம்ம நாடு முழுக்க இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு தொடர்ந்து கல்வி வழங்கணும் அப்படிங்கிறத ஊக்குவிக்கிற வகையில தான் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம நாட்டில் 81 கோடி மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இலவசமாக ரேஷன் பொருட்கள் அப்படிங்கிறது வழங்கப்படுகிறது. அடுத்து 8வது அட்டவணையில 22 மொழிகள் இருக்கு இல்லையா, அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக, அந்த 22 மொழிகள்லுமே நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, இந்திய அரசியலமைப்பு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அடுத்த உலக அளவுல 50%க்கும் மேல இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது இந்தியானால மட்டுமே மேற்கொள்ளப்படுது. நம்ம டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்றோம் இல்லையா, 50% இந்தியாவில தான் மேற்கொள்ளப்படுது. அடுத்து 2025 அக்டோபர் 31 வல்லபாய் படேல் அவர்களுடைய பிறந்த நாளானது 150வது பிறந்த நாளாக செலிப்ரேட் பண்றோம். ஸோ அக்டோபர் 31 1875 தான் வல்லபாய் படேல் அவர்கள் பிறந்திருப்பாரு. அவருடைய பிறந்த நாளை நம்ம ஒற்றுமை தினமாக செலிப்ரேட் பண்றோம். போன வருஷம் பார்த்தீங்கன்னா 150வது பிறந்த நாள் அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணோம். அதே மாதிரி தான் பிர்சா முண்டா, பழங்குடியின தலைவர் பிர்சா முண்டாவுடைய 150வது பிறந்த நாள் வந்து போன வருஷம் செலிப்ரேட் பண்ணோம் நவம்பர் மந்த்ல. அதே மட்டும் இல்லாமல் நவம்பர் 7ஆம் தேதி தேசிய பாடல் வந்தே மாதரம் இருக்கு இல்லையா, வந்தே மாதரம் இயற்றப்பட்டு 150 இயர்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணோம். நவம்பர் 7லேருந்து நவம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் பிர்சா முண்டா, பழங்குடியின தலைவர் பிர்சா முண்டாவுடைய 150வது பிறந்த நாள் விழா அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணோம். அடுத்து ஞான பாரத இயக்கம். ஸோ இது வந்து 2025 தான் இதுவும் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஞான பாரத இயக்கம் அப்படிங்கிறது இந்த கையெழுத்து பிரதிகள், ஓலை சுவடிகள், அப்புறம் கையெழுத்து பிரதிகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஞான பாரத திட்டம் அப்படிங்கிறது தொடங்கியிருக்காங்க. கலாச்சார அமைச்சகத்தினால செயல்படுத்தப்படுது ஞான பாரத திட்டம். ஸோ அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இந்த வருஷத்துல போன வருஷம் நடந்த முக்கியமான ஈவெண்ட்ஸ் எல்லாம் பற்றி அதில் பேசியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே இம்பார்ட்டன்ட், ஹை சான்சஸ் இருக்கு, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னைசேஷன். குடியரசுத் தலைவர் பதக்கம் அறிவிக்கப்பட்டுள்ள IPS உயர் அதிகாரி யார்? ஆன்சர் சாயா சர்மா. சாயா சர்மா என்பவங்களுக்கு இப்போ குடியரசுத் தலைவர் பதக்கமானது அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ குடியரசுத் தலைவர் பதக்கம் அறிவிக்கப்பட்ட IPS ஆஃபீஸர் தான், உயர் அதிகாரி தான் இந்த சாயா சர்மா என்பவங்க. ஸோ கவனிங்க, குடியரசுத் தலைவர் பதக்கமானது இந்திய காவல் பணி உயர் அதிகாரியான சாயா சர்மாவுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க கூடுதல் DGP அந்தஸ்தும் இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இவங்க இப்போ என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, காவல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறையுடைய இயக்குநராக இந்த சாயா சர்மா அப்படிங்கிறவங்க இருக்காங்க. இந்த காவல் ஆராய்ச்சி மேம்பாட்டுத்துறைன்னு பார்க்கணும் இல்லையா, இப்போ இது இந்திய காவல் பணியில் ஆற்றாங்களே, அவங்களுக்கு பல்வேறு விதமான திறமைகள் அப்படிங்கிறது இருக்கும். அதெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த காவல் ஆராய்ச்சி மேம்பாட்டுத்துறை. அதோட இயக்குநராக சாயா சர்மா இருக்காங்க. அவங்களுக்கு குடியரசுத் தலைவர் பதக்கம்ங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்த அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னைசேஷன். பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்ட விஜய் அமிர்தராஜ் கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஸோ இப்போ பத்ம விருதுகள் அப்படிங்கிறது அறிவிச்சிருக்காங்க. பத்மா அவார்ட்ஸ் அப்படின்னு சொன்னா பத்ம விபூஷன், பத்ம பூஷன், அப்புறம் பத்மஸ்ரீ.
இந்த 3 விருதுகளையுமே நம்ம பத்ம விருதுகள் அப்படின்னு சொல்லுவோம். அதுல பத்ம விபூஷன் அப்படின்னா 2வது உயரிய விருது, பத்மபூஷன் அப்படின்னா குடிமக்களுக்கு வழங்கக்கூடிய 3வது உயரிய விருது, பத்மஸ்ரீ அப்படிங்கிறது குடிமக்களுக்கு வழங்கக்கூடிய 4வது உயரிய விருது. அப்ப முதல் உயரிய விருது என்னன்னா பாரத ரத்னா. இப்போ நம்ம பார்க்கறது இந்த 3 பத்ம விருதுகள் பார்க்குறோம். இந்த வருஷம் ஒரு 131 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. அதுல விளையாட்டுத்துறையில ஒரு 9 பேர்கிட்ட அறிவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க பேரை தான் இப்போ பார்க்க போகிறோம். மீதி உள்ள 133 பேரில் 31 பேரில் ரிமைனிங் உள்ள முக்கியமான நபர்கள் யார், தமிழ்நாட்டிலேருந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த கொஸ்டினில் பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பாருங்க. பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்ட விஜய் அமிர்தராஜ் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் டென்னிஸ் பிளேயர். ஸோ விஜய் அமிர்தராஜ் என்பவர் வந்து இந்தியாவுடைய டென்னிஸ் ஜாம்பவான். ஸோ அவருக்கு தான் இப்போ பத்மபூஷன் விருது. பத்மபூஷன்கிறது 3வது உயரிய விருது. இவர் தான் இந்த விஜய் அமிர்தராஜ், இவருக்கு தான் பத்ம பூஷன் விருது அப்படிங்கிறது அறிவிச்சிருக்காங்க. டென்னிஸ் ஜாம்பவான் விஜய் அமிர்தராஜுக்கு பத்மபூஷன் விருது கொடுத்துருக்காங்க. அடுத்து பத்மஸ்ரீ விருது யார் யாருக்கு ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உலகக்கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் கேப்டன் அணி, அதாவது இந்திய கிரிக்கெட் அணியுடைய கேப்டனான ரோஹித் சர்மாவுக்கும் ஹர்மன் பிரீத் கவுருக்கும் கொடுத்துருக்காங்க. இவங்க 2மே கிரிக்கெட் பிளேயர். ஸோ மொத்தமாக ஒரு 9 பேருக்கு விளையாட்டுத்துறையிலேருந்து கொடுத்துருக்காங்க. அவங்க யார் யாருன்னு பார்க்கலாம். ரோஹித் சர்மா, ஹர்மன் பிரீத் கவுர், இவங்க 2 பேர் இப்பதான் பார்த்தோம் கிரிக்கெட் பிளேயர்ஸ். இவங்களுக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க. சவிதா புனியா ஹாக்கி பிளேயர், பத்மஸ்ரீ விருது. பிரவீன் குமார் பாரா தடகளம். அப்புறம் பழனிவேல், இவர் வந்து புதுச்சேரியை சேர்ந்தவர், சிலம்ப விளையாட்டு வீரர், அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பகவன் தாஸ் ராய்க்வர், இவர் பாரம்பரிய தற்காப்பு கலையை சேர்ந்தவர். அடுத்து பல்தேவ் சிங், இவர் ஹாக்கி பிளேயர். அடுத்து விளாதிமிர் மெஸ்வ்ரிஷ்விலி, இவர் ஜார்ஜியாவை சேர்ந்தவர், இவர் ரெஸ்லிங்கை சேர்ந்தவர், மல்யுத்தம், அவருக்கு கொடுத்துருக்காங்க பத்மஸ்ரீ விருது. ஸோ உங்களுக்கு ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோவிங், இந்த மாதிரி முக்கியமான விருதுகள் வாங்கினவங்களோட நேமு, அவங்க என்ன ஸ்போர்ட்ஸோ அதை கொடுத்து மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி கேட்பாங்க. ஸோ அதனால கம்பல்சரி பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி விருதுகள் கொடுக்குறாங்க, இம்பார்ட்டன்ட் விருது கொடுத்துருக்காங்க அப்படின்னா. அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னைசேஷன். அசோக சக்ரா விருது எந்த விண்வெளி வீரருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சுபான்சு சுக்லா. ஸோ இப்போ சுபான்சு சுக்லா பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போனாரு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பா. இங்கே ஒரு 18 டேஸ் வந்து தங்கி இருந்துட்டு பூமிக்கு திரும்பினாரு. எந்த திட்டத்தின் கீழ் போனாரு அப்படின்னா ஆக்சிம் 4 திட்டத்தின் கீழ் வந்து விண்வெளிக்கு போனாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இவர் தான் விண்வெளிக்கு சென்ற 2வது இந்திய வீரர், அதுவும் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு சென்ற முதல் இந்திய வீரர் இந்த சுபான்சு சுக்லா. இவருக்கு தான் இந்த அசோக சக்ரா விருது அப்படிங்கிறது வழங்கியிருக்காங்க. சுபான்சு சுக்லா நம்ம ஏற்கனவே கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்திருப்போம். இவர் தான் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு சென்ற முதல் இந்திய வீரர். இவருக்கு அமைதி காலத்துல வழங்கக்கூடிய மிக உயரிய விருதான அசோக சக்ர விருது வழங்கியிருக்காங்க. சுபான்சு சுக்லா என்பவர் வந்து இந்திய விமானப்படை விமானி தான் இந்த சுபான்சு சுக்லா. சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்ற முதல் இந்திய விண்வெளி வீரர். 2025 ஜூன்ல அமெரிக்காவுடைய விண்கலம் மூலமாக இவர் விண்வெளிக்கு போயிட்டு அங்கே ஒரு 18 டேஸ் தங்கி இருந்துட்டு, அதாவது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல 18 டேஸ் தங்கி இருந்து பத்திரமா பூமிக்கு திரும்பி இருப்பாரு. ஃபர்ஸ்ட் விண்வெளிக்கு போனவங்க யாருன்னா ராகேஷ் சர்மா. விண்வெளிக்கு போனதுல 2வது இந்திய வீரர் சுபான்சு சுக்லா. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணி கேட்குறாங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் இந்திய வீரர் வந்து சுபான்சு சுக்லா. அவருக்கு இந்த அசோக சக்ரா விருது கொடுத்துருக்காங்க. மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 70 பேருக்கு வந்து வீரதீர செயல்களுக்கான விருதுகள் கொடுத்துருக்காங்க. அந்த வீரதீர செயல்களுக்கான விருதுகள்ல ஒண்ணுதான் அசோக சக்ரா, அது சுபான்சு சுக்லாவுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, மேஜர் அர்ஷ்தீப் சிங், அப்புறம் சுபேதார் தோலேஸ்வர் சுப்பா, அப்புறம் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர், இவங்க 3 பேருக்கு கீர்த்தி சக்ரா விருது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அசோக சக்ரா விருதும் கீர்த்தி சக்ரா விருதும் யார் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. அடுத்து ஒரு 13 பேருக்கு 3வது பெரிய கௌரவமான சௌரிய சக்ரா விருது. அமைதி கால விருதுகள்ல அசோக சக்ரா ஹையஸ்ட்னு பார்க்குறோம், அதுக்கடுத்து கீர்த்தி சக்ரா, அதுக்கடுத்து இந்த சௌரிய சக்ரா. இந்த விருது வந்து லெப்டினன்ட் கமாண்டர் கே தில்னா, ஸோ லெப்டினன்ட் கமாண்டரான கே தில்னாவுக்கும் அப்புறம் இன்னொரு லெப்டினன்ட் கமாண்டர் ஏ ரூபா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர், மொத்தமாக 13 பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஏன் இவங்க 2 பேர் நம்ம பர்டிகுலராக பார்க்குறோம் அப்படின்னா, இவங்க வந்து பாய்மர கப்பல் மூலமாக கடல் வழி பயணம், உலக பயணத்தை மேற்கொண்டிருப்பாங்க. அந்த ஒரு கொஸ்டின்லேயே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல ஏற்கனவே இந்த தில்னா ரூபா அப்படிங்கிறவங்கள பார்த்துருப்போம். அவங்க 2 பேர் உட்பட ஒரு 13 பேருக்கு இந்த சௌரிய சக்ரா விருது கொடுத்துருக்காங்க. 44 பேருக்கு சேனா பதக்கங்களும் 6 பேருக்கு நவோசேனா பதக்கங்களும் வழங்கப்பட்டிருக்கு.
அப்புறம் 2 பேருக்கு வாயு சேனா பதக்கமும் அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததான் அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னைசேஷன். 2026ஆம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஏற்கனவே நான் கொஸ்டின்ல சொல்லியிருந்தேன் இல்லையா, 131 பேருக்கு பத்ம விருதுகளானது அறிவிச்சிருக்காங்க. பத்ம விருதுகள்னா பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ, அந்த 3 அவார்ட்ஸை தான் நம்ம பத்ம விருதுகள் சொல்லி பார்க்கிறோம். பத்ம விருதுகள் மொத்தமா 131 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. அதுல 2வது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருது 5 பேருக்கு கொடுத்திருக்காங்க. அதாவது 5 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து வி.எஸ். அச்சுதானந்தன். வி.எஸ். அச்சுதானந்தன் என்பவர் கேரளாவுடைய முன்னாள் முதலமைச்சர். பொதுப்பணிக்காக இவருக்கு இந்த விருது கொடுத்திருக்காங்க. வி.எஸ். அச்சுதானந்தன். இந்த பத்ம விபூஷன் 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேருமே நீங்க படிச்சுக்கணும். அடுத்து கே.டி. தாமஸ். இவர் உச்சநீதிமன்றத்துடைய முன்னாள் நீதிபதி. பொதுப்பணிக்காக இவருக்கு கொடுத்திருக்காங்க கே.டி. தாமஸ். அடுத்து மறைந்த நடிகர் தர்மேந்திரா. இவர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். கலைக்காக, நடிகர் அப்படின்னாலே கலை, ஸோ அவருக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்து இசை கலைஞர் என். ராஜம் என்பவருக்கும் இந்த பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து பி. நாராயணன். இவர் மலையாள பத்திரிகையாளர். இவருக்கு கொடுத்திருக்காங்க பத்ம விபூஷன் விருது அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த 5 பேர் பத்ம விபூஷன். அடுத்து 13 பேருக்கு பத்ம பூஷன், 3வது உயரிய விருதான பத்ம பூஷன் விருது அப்படிங்கிறது அறிவிச்சிருக்காங்க. இதுல 13 பேருமே இப்ப நம்ம பார்க்கல. அந்த 13 பேர்ல தமிழ்நாட்டில இருந்து யார் வாங்கியிருக்காங்க, அவங்க 2 பேர் மட்டும் தான் பாக்குறோம். தமிழ்நாட்டில இருந்து மருத்துவர் கே.ஆர். பழனிசாமியும் தொழிலதிபர் எஸ்.கே.எம். மயிலானந்தன், இவங்க 2 பேருக்கும் தமிழ்நாட்டில இருந்து பத்மபூஷன் விருது அப்படிங்கிறது அறிவிச்சிருக்காங்க. அடுத்து பத்மஸ்ரீ விருது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 113 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. 113 பேருக்கு. இப்போ நம்ம 131 பேருக்கு பத்ம விருதுகள் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். அதுல 5 பேர் பத்ம விபூஷன், பத்மபூஷன் 13 பேரு, பத்மஸ்ரீ விருது 113 பேர் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம் இல்லையா. அதுல தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னா 13 பேர். பத்மபூஷன் 2 பேருக்கும் பத்மஸ்ரீ விருது 11 பேருக்கும் அறிவிச்சிருக்காங்க. அடுத்து மொத்தமா வாங்கின அந்த 131 பத்ம விருதுகள்ல 19 பேர் பெண்களுக்கு வழங்கப்படுது. வெளிநாட்டை சேர்ந்தவங்க, வெளிநாடு வாழ் இந்தியர்கள், இந்திய வம்சாவளி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள 6 பேருக்கு இந்த விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கு பத்ம விருதுகள். பத்மஸ்ரீ விருது அப்படிங்கிறது இந்த 113 பேருக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுல தமிழ்நாட்டுல 11 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க இல்லையா. அவங்க யார் யார் அப்படின்னு பாத்துக்கோங்க. யார் யாருக்குன்னா H.V. ஹண்டே என்பவருக்கு அறிவிச்சிருக்காங்க. சிவசங்கரி எழுத்தாளருக்கு அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் வி. காமகோடி, அவங்க சென்னை ஐஐடியோட இயக்குனராக இருக்கார்லையா, அவருக்கு. கர்நாடக இசை சகோதரிகளான ரஞ்சனி பாலசுப்ரமணியன், காயத்ரி பாலசுப்ரமணியன். அடுத்து வேளாண் ஆராய்ச்சியாளர் கே. ராமசாமிக்கு அறிவிச்சிருக்காங்க. முன்னாள் IPS அதிகாரி கே. உதயகுமாருக்கு அறிவிச்சிருக்காங்க. ஸ்ரீ ஓதுவார் திருத்தணி சுவாமிநாதன் அவர்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. கால்நடை மருத்துவர் புண்ணியமூர்த்தி நடேசன். அப்புறம் மறைந்த பழங்குடியின ஓவியர் ஆர். கிருஷ்ணன். அப்புறம் ராஜஸ்தபதி காளியப்பா கவுண்டர். மிருதங்க கலைஞர் திருவாரூர் பக்தவத்சலம். அப்புறம் இவங்க 11 பேர் தமிழ்நாடு சேர்ந்தவங்க. லாஸ்ட் அங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா சிலம்பம் கே. பழனிவேல், இவர் புதுச்சேரியை சேர்ந்தவர். ஸோ ஸ்போர்ட்ஸ்லையும் இவரை பார்த்துருப்போம் இதே நேம். அடுத்து நடிகர் மாதவன், அவருக்கு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிர மாநில பிரிவில் பத்மஸ்ரீ விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ எல்லா விருதுகளும் யார் யார் வாங்கினாங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல்ல போஸ்ட் போட்டிருப்போம். அதுல எல்லா 113 பேர் நேமும் இருக்கும். 131 பேர் நேம். அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். உலக வங்கியின் 2025ஆம் ஆண்டு வறுமை மற்றும் சமத்துவ அறிக்கையின்படி கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியா எத்தனை மில்லியன் மக்களை தீவிர வறுமையிலிருந்து மீட்டுள்ளது? ஆன்சர் 171 மில்லியன். ஸோ தீவிர வறுமை, எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டிலேருந்து லாஸ்ட் 10 இயர்ஸ்ல நம்ம இந்தியா 171 மில்லியன் மக்களை மீட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உலக வங்கியுடைய 2025ஆம் ஆண்டுக்கான வறுமை மற்றும் சமத்துவ அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்தியா 171 மில்லியன் மக்களை எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டிலேருந்து வெளிக்கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி உலக வங்கியோட ஆய்வறிக்கை 2025ஆம் ஆண்டுக்கான ஆய்வறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அனைவரும் உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா. எல்லாருமே இன்க்ளூசிவான சொசைட்டி மூலமாக எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணி ஒரு வளர்ச்சி குரோத்தை அடையணும் தான் நம்ம நாட்டுடைய இலக்கா இருக்கு. ஸோ அதன்படி மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக 2016ஆம் ஆண்டு சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. இஸ்லாமிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த முத்தலாக்
தடை சட்டம் சொல்லுவோம். 3 முறை வந்து தலாக் கூறி விவாகரத்து பெறக்கூடிய முறையை வந்து தடை செய்வதற்காக 2019 இஸ்லாமிய பெண்கள் திருமண உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து தமிழ்நாடு ஸ்கீம் அரசு பள்ளிகளுக்கு தூதர்களாக முன்னாள் மாணவர்களை நியமிக்கும் திட்டம் எந்த நாளில் தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஜனவரி 30. ஸோ இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு ஒரு பெரிய ஒரு சிச்சுவேஷனுக்கு, அதாவது பெரிய ஒரு நிலைமைக்கு போயிருப்பாங்க இல்லையா, இப்போ மாணவர்கள் சமூகத்துல ஒரு முன்னேறி நிலை எட்டியிருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து அதே எந்த ஸ்கூல்ல படிச்சாங்களோ அதே கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஒரு அம்பாசிடர் மாதிரி அப்பாயிண்ட் பண்ற வகையில ஒரு ஸ்கீம் தொடங்க போறதா ரீசெண்டா அறிவிச்சிருப்பாங்க. அதை செயல்படுத்தும் வகையில் இப்போ அந்த திட்டமானது ஜனவரி 30 தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு ஒரு பெரிய நிலைமைக்கு வந்திருக்கக்கூடிய முன்னாள் மாணவர்களா இருக்காங்க அப்படின்னா அவங்கள அந்த பள்ளிக்கான தூதர்களாக நியமிக்கிறதுக்கு கவர்மெண்ட் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கான திட்டம் ஜனவரி 30 சென்னையில வந்து லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. முதல் கட்டமா 100 ஆண்டுகளை கண்ட 100 ஆண்டுகள் பழமையான அரசு பள்ளிகள் உட்பட ஒரு 2209 பள்ளிகள் இந்த திட்டத்தை தொடங்க போறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு ஸ்கீம் கீழ்கண்ட எந்த திட்டத்தின் கீழ் 3500 கோடியில் ஏழை மக்களுக்கு 1 லட்சம் புதிய வீடுகள் கட்டப்பட உள்ளது? ஆன்சர் கலைஞர் கனவு இல்லம். ஸோ கலைஞர் கனவு இல்லம் திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2024 to 25 நிதியாண்டில் அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் கலைஞர் கனவு இல்லம் திட்டம். இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2030 ஆண்டுக்குள்ள ஒரு 8 லட்சம் வீடுகள் கட்டுவதற்கு டார்கெட் வச்சிருப்பாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ குடிசை இல்லா மாநிலமாக தமிழ்நாடு மாற்றணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா இந்த நிதியாண்டில் 1 லட்சம் வீடுகள், அப்புறம் 2025 to 26 நிதியாண்டில் 1 லட்சம் வீடுகள் கட்டப்படும் சொல்லிட்டு ஏற்கனவே இதுக்கான பணிகள் அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்டு வருது. இப்போ புதுசாக இன்னும் 1 லட்சம் வீடுகள் கட்டப்போவதா சொல்லியிருக்காங்க. அது வந்து சட்டப்பேரவையில் அறிவிச்சிருக்காங்க இந்த அறிவிப்பை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஸோ 3500 கோடியில் ஏழை மக்களுக்கு 1 லட்சம் புதிய வீடுகள் கட்டப்பட உள்ளதாக புதிய ஒரு அறிவிப்பை இப்போ வெளியிட்டிருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். கலைஞர் கனவு இல்லம் திட்டம்ங்கிறது நம்ம மாநிலத்தை குடிசை இல்லா மாநிலமா மாற்றணும் அப்படிங்கிறத டார்கெட்டா வச்சுதான் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏற்கனவே 2 லட்சம் வீடுகள் கட்டப்படுது. இப்போ அடுத்து இன்னும் 1 லட்சம் வீடுகள் 3500 கோடியில் கட்டப்படும் சொல்லி அறிவிச்சிருக்காங்க. முதலமைச்சரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் இது 2022 to 23 லான்ச் பண்ண ஒரு ஸ்கீம். ஸோ கிராமப்புறங்களில் சாலைகளை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இடம் வந்து முன்னேறணும் அப்படின்னா அதுக்கு மெயின்லி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது இருக்கணும். போக்குவரத்து அப்படிங்கிறது கம்பல்சரி இருந்தால் தான் யாராக இருந்தாலும் முன்னேற முடியும். இப்போ கிராமப்புறங்களில் இருக்காங்க அப்படின்னா கிராமப்புறத்துலேருந்து நகர்ப்புறத்துக்கு வந்தால் தான் அவங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது மருத்துவ வசதியாக இருக்கட்டும், அவங்க வாழ்வாதாரமாகட்டும், எதாக இருந்தாலும் அந்த இடத்த விட்டு வெளியில் வரும்போது தான் அதுக்கான ஆதாரங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதுக்காக அவங்களுக்கு சாலை வசதியை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக 8911 கோடியில் 20,484 கிலோமீட்டர் தொலைவிலான சாலைகள் இப்போ மேம்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இப்போ புதுசா 1088 கோடியில் 2200 கிலோமீட்டருக்கு சாலைகள் மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். தமிழ்நாடு நீர்வளங்கள் மசோதா தொடர்பான சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. ஸோ பாருங்க, மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மாவட்ட நீர்வளங்கள் குழு அமைக்கப்படும். அடுத்து நீர்வள மேலாண்மை ஆணையம் உருவாக்கப்படும். மாவட்ட நீர் மேலாண்மை திட்டங்களை உருவாக்குதல். ஸோ இதெல்லாமே கரெக்டானதா. ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. இப்போ தமிழ்நாடு நீர்வளங்கள் மசோதா அப்படிங்கிறது சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. எதுக்காக அப்படின்னா இப்போ மேற்பரப்பு நீர் தமிழ்நாட்டில் வந்து மேற்பரப்பு நீரும் சரி நிலத்தடி நீருமே சரி ஒரு நீர் நெருக்கடி சூழ்நிலையில இருக்கு. ஸோ அப்போ இந்த நிலத்தடி நீரை வந்து எடுக்கிறாங்க, அதை முறைப்படுத்தணும். நெக்ஸ்ட் இந்த நிலத்தடி நீரை எடுத்து அதை வணிக முறைக்கு யூஸ் பண்றாங்க இல்லையா, அப்போ அதுக்கான விலையை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற வகையில தான் இந்த மசோதா அப்படிங்கிறது நிறைவேற்றிருக்காங்க. ஸோ அதன்படி இந்த மசோதால என்னென்ன அம்சங்கள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டா, மாவட்ட ஆட்சியர் தலைமையில ஒரு மாவட்ட நீர்வள குழு அப்படிங்கிறது அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நீர்வள மேலாண்மை ஆணையம் ஒன்று அமைக்கப்படும். மாவட்ட நீர் மேலாண்மை திட்டங்களை உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணிக நீர் பயனர்களை ஒழுங்குமுறைப்படுத்துறது, வணிக அடிப்படையில நீரை வந்து விற்பனை செய்றாங்களே அவங்களை ஒழுங்குமுறைப்படுத்துறது, நீருக்கான கட்டணத்தை என்ன கட்டணம்னு சொல்லிட்டு விதிக்கிறது, வெள்ள மேலாண்மை நடவடிக்கைகள் மேற்கொள்றது, இதெல்லாமே இந்த அம்சங்கள்ல இடம்பெறும் வகையில் தான் தமிழ்நாடு நீர்வளங்கள் மசோதா அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டிருக்கு. தமிழ்நாடு ஸ்கீம் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் எது? ஆன்சர் விடியல் பயண திட்டம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2021 மே மந்த்ல தான் இந்த விடியல் பயண திட்டம் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருப்பாங்க.
ஸோ பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், அப்புறம் திருநங்கைகள் இலவசமாக அரசு பேருந்துகளில் பயணிக்கும் வகையில் இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து 800 ரூபாயிலேருந்து 1200 ரூபாய் வரைக்கும் அந்த பெண்கள் வந்து இலவசமாக பயணிக்கிறதன் மூலமாக அவங்க சேமிப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 2023 செப்டம்பர் 15 லான்ச் பண்ணியிருப்பாங்க. 1,31,00,000 பெண்களுக்கு இப்போ தலா 29,000 ரூபாய் வரைக்கும் கொடுத்துருப்பதா சொல்லியிருக்காங்க. ஒரு ஆளுக்கு 29,000 ரூபாய் வரைக்கும் மந்த்லி 1,000 ரூபீஸ் செலுத்துறாங்க இல்லையா, தொடங்குனதுலேருந்து இத்தனை லட்சம் பேருக்கு 29,000 ரூபாய் தலா கொடுத்துருப்பதா சொல்லியிருக்காங்க. நான் முதல்வன் திட்டம் 2022 மார்ச் 1 லான்ச் பண்ணாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ திறன் பயிற்சிகளானது இந்த வேலையில்லா மாணவர்களாக இருக்காங்க, இளைஞர்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு திறன் பயிற்சிகள் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரியான வேலை வாய்ப்புகளானது பெற்றுத்தரப்படுது. இப்போ 48,65,000 பயிற்சி சான்றிதழ்களானது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம். புதுமை பெண் திட்டம் 2022 செப்டம்பர்ல லான்ச் பண்ணாங்க. அதே மாதிரி தமிழ் புதல்வன் திட்டம் 2024 ஆகஸ்ட் மந்த்ல லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா 6 to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு போய் உயர்கல்வியில இந்த காலேஜ்ல போய் ஜாயின் பண்றாங்கன்னா அந்த மாணவிகளுக்கு மந்த்லி 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. மாணவர்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு கேட்டகரி தமிழ் மீடியம்ல படிச்சிருக்கணும். 6 to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் மீடியம்ல படிச்சுட்டு போய் காலேஜ்ல ஜாயின் பண்றாங்க, உயர்கல்வி நிறுவனங்கள்ல ஜாயின் பண்றாங்கன்னா மந்த்லி 1000 கொடுக்குறாங்க. அடுத்து 2 லட்சம் விவசாயிகளுக்கு புதிய இலவச மின் இணைப்புகளானது வழங்கப்பட்டிருக்கு. 14 புதிய உழவர் சந்தைகளானது திறக்கப்பட்டிருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. மக்களை தேடி மருத்துவம் திட்டம். இந்த ஸ்கீம்லாம் நம்ம அடிக்கடி பார்க்கறது தான். ஸோ அந்த டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க, எதுக்காக இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு கேட்குறாங்க அப்படின்னா போகிறதுக்கு அந்த மாதிரி அதிகமான கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாம்ல இப்படி தான் கேட்டிருப்பாங்க. மக்களை தேடி மருத்துவம் திட்டம் 2021 ஆகஸ்ட் 5 தொடங்கியிருப்பாங்க. இதுல என்ன, வீட்டுக்கே போய் அவங்களுக்கு மருத்துவ சேவைகளானது வழங்கப்படுகிறது. அதுவும் தொற்றா நோயாளிகளுக்கு தான் அந்த ஸ்கீம்ல பயன்பெற முடியும். 2,56,00,000 பேர் பயன்பெற்று வராங்க. இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 இது 2021 டிசம்பர்ல லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதாவது இப்போ சாலை விபத்துகள் ஏற்படுது அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 48 hours வந்து இலவசமாக அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள்ல சிகிச்சைகள் அப்படிங்கிறது வழங்குறாங்க இந்த ஸ்கீம்ல. இப்போ சாலை விபத்துக்குள்ளான 5 லட்சத்துக்கும் அதிகமான உயிர்களானது இந்த ஸ்கீம் மூலமா காப்பாற்றப்பட்டிருக்கு. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 483 கோடி ரூபாய் வரைக்கும் காப்பீடானது வழங்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் இந்த ஸ்கீமுக்கு இவ்வளவு செலவா இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் டே. உத்தரப்பிரதேச மாநிலம் உருவான தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜனவரி 24. ஜனவரி 24 உத்தரப்பிரதேச மாநிலம் உருவான தினமானது நம்ம செலிப்ரேட் பண்றோம். உத்தரப்பிரதேச மாநிலம் பாத்தீங்கன்னா 1950ஆம் ஆண்டு ஜனவரி 24 உருவாயிருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத். உத்தரப்பிரதேச மாநிலத்தை பத்தி பார்த்தோம்னா அந்த மாநிலம் வந்து கைபேசி உற்பத்தியில ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. செமிகண்டக்டர் சிப் வந்து உற்பத்தி செய்யப்படுது. பிரம்மோஸ் ஏவுகணை உற்பத்தி செய்வதற்கான ஆலையும் அங்கே அமைச்சிருக்காங்க லக்னோல. அடுத்து ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வங்கதேசத்தை நீக்கிவிட்டு எந்த அணியை ICC சேர்த்துள்ளது? ஆன்சர் ஸ்காட்லாந்து. ஸோ இப்போ T20 உலகக்கோப்பை போட்டியானது இந்தியாவில் நடத்துறாங்க இல்லையா, இந்த போட்டியில பார்த்தீங்கன்னா வங்கதேசத்துடைய ஆட்டங்கள் வந்து இந்தியாவில் நடக்க முடியாது, நாங்கள் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஏன்னா இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு நல்ல விதமாக இல்லை இப்போ. ஸோ அதனால எங்க அணி வந்து இந்தியாவுக்கு வராது, எங்களோட ஆட்டத்தை வந்து இலங்கைக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அப்படி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆலோசிச்சுட்டு ICC இப்போ வந்து வங்கதேச அணியை அந்த போட்டியிலேருந்து நீக்கிட்டு ஸ்காட்லாந்து அணியை வந்து சேர்த்திருக்காங்க. இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் வந்து இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டு போட்டியின் எத்தனையாவது பதிப்பு நடைபெறுகிறது? ஆன்சர் வந்து 6th எடிஷன், 6வது கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டு போட்டிகள் அப்படிங்கிறது நடக்குது. எங்கன்னா லடாக்லையும் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லையும் வந்து இந்த போட்டிகளானது நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இதுல பாத்தீங்கன்னா இந்த பனி ஹாக்கி மகளிர் பிரிவுல இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படையானது தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் நடத்தப்பட்டது 6வது குளிர்கால விளையாட்டு போட்டி. நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் நியூஸ். இப்போ மூத்த தமிழறிஞர் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்துடைய முன்னாள் துணைத் தலைவராக இருந்த
பேராசிரியர் தே ஞானசுந்தரம் அவர்கள் வந்து காலமாக இருக்காரு. அடுத்து கடலோர மாவட்டங்களில் கடல் ஆமைகளை பாதுகாக்கணுங்கிறதுக்காக மீனவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 6.40 கோடியில் சாதனங்களானது விநியோகிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தெரிவிச்சிருக்காங்க. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இந்த மாதிரியான சோஷியல் மீடியாஸ் ஆப்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து இப்போ செயற்கை நுண்ணறிவு உரையாடல் செய்யக்கூடிய ஒரு வசதி அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதில் வந்து சிறிய வயது, அதாவது குழந்தைகள் வந்து அதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தடை விதிச்சிருக்காங்க. ஸோ செயற்கை நுண்ணறிவு கதாபாத்திரங்களை சிறார்கள் பயன்படுத்த மெட்டா நிறுவனம் இப்போ தடை விதிச்சிருக்காங்க. அது கதாபாத்திரங்கள் அதுக்கு மட்டும்தான். நார்மலாகவே வந்து ஏஐ மூலமாக உரையாடக்கூடிய வசதின்னு இருக்கும். அதை வந்து அவங்க பிளாக் பண்ணல, அதாவது தடை பண்ணலை. கதாபாத்திரங்களோட உரையாடுவது தடை பண்ணியிருக்காங்க தற்காலிகமாக. அடுத்து 3வது பிரசவத்துக்கு பெண் ஊழியர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய பேறுகால விடுப்பு வழங்கணும்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. அடுத்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் ஃபைனல் வந்தாச்சு, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் பிரச்சாரம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2015ஆம் ஆண்டு. குடியரசுத் தலைவர் பதக்கம் அறிவிக்கப்பட்டுள்ள ஐபிஎஸ் உயரதிகாரி யார்? ஆன்சர் சாயா சர்மா. பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்ட விஜய் அமிர்தராஜ் கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் டென்னிஸ். ஆன்சர் டென்னிஸ். அசோக சக்ரா விருது எந்த விண்வெளி வீரருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சுபான்சு சுக்லா. 2026ஆம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 131 பேர். உலக வங்கியின் 2025ஆம் ஆண்டு வறுமை மற்றும் சமத்துவ அறிக்கையின்படி கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியா எத்தனை மில்லியன் மக்களை தீவிர வறுமையிலிருந்து மீட்டுள்ளது? ஆன்சர் 171 மில்லியன். அரசு பள்ளிகளுக்கு தூதர்களாக முன்னாள் மாணவர்களை நியமிக்கும் திட்டம் எந்த நாளில் தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஜனவரி 30. கீழ்கண்ட எந்த திட்டத்தின் கீழ் 3500 கோடியில் ஏழை மக்களுக்கு 1 லட்சம் புதிய வீடுகள் கட்டப்பட உள்ளது? ஆன்சர் கலைஞர் கனவு இல்லம் திட்டம். தமிழ்நாடு நீர்வளங்கள் மசோதா தொடர்பான சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. மாவட்ட ஆட்சியர் தலைமையில மாவட்ட நீர்வளங்கள் குழு அமைக்கப்படும். அப்புறம் மாநில நீர்வள மேலாண்மை ஆணையம் உருவாக்கப்படும். அப்புறம் மாவட்ட நீர் மேலாண்மை திட்டங்களானது உருவாக்கப்படும். கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் எது? ஆன்சர் விடியல் பயண திட்டம். உத்தரப்பிரதேச மாநிலம் உருவான தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜனவரி 24. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வங்கதேசத்தை நீக்கிவிட்டு எந்த அணியை ஐசிசி சேர்த்தது? ஆன்சர் ஸ்காட்லாந்து. கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டு போட்டியின் எத்தனையாவது பதிப்பு நடைபெறுகிறது? ஆன்சர் 6வது பதிப்பு. இதுடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.